என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அப்பதான் நான் வந்து இந்த சிகப்பு கவுனி அரிசியில வந்து பொங்கலே வச்சேன். இதில இருக்கிற மீதிய வந்து தான் சரி தோசை மாவுக்கு அரைக்க போடுவோன்னு சொல்லிட்டு அரைக்க போட்டிருந்தேன். ஆனா நைட்டு ஒரு 1:30க்கு போல தான் நான் இத வந்து அரைக்கவே செஞ்சேன். அதுவும் சரி மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். இனி கிரைண்டர போட்டு உருட்டி பெரட்டிட்டு இருந்தா எல்லாரும் எழும்பிரும்ன்னு சொல்லிட்டு, ஹால்ல 2 ஃபேனையும் நல்லா ஸ்பீடா கூட்டி வச்சுட்டு, அந்த கேப்ல அரைச்சு ஏன்னா நம்ம போடுற இந்த சத்தத்தில என்னப்பா இப்ப மிக்ஸி ஓடுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டைக்கு வந்துரும். அதனால டிவி முடிஞ்ச வரைக்கும் என்னலாம் உண்டு எல்லாத்தையும் ஹைல கூட்டி வச்சுட்டு, அப்படியே வந்து தோசை மாவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். ஆனா, இது என்னமோ தெரியல. காலமே எழும்பி பார்க்கும்போது ரொம்ப பெரிய லெவல்லலாம் பொங்கல. சரி இதில தோசை சுடலான்னு சொல்லிட்டு, இதுக்கு வெள்ள சட்னி வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல கடலை, தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சு எடுத்து, சட்னிக்கு தாளிச்சு எடுத்து, தோசைய வந்து அந்த சாதா வந்து பேன்ல தான் ஊத்துனேன். அது விரிஞ்சாலுமே லாஸ்ட்ல வந்து ஒழுங்காவே வரல. ஒட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாதா கல்லே நம்ம சுட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு, அதில எண்ணெயும் தடவி சுட்டு எடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்துச்சு. ஆனா, வேற லெவல்ல இருந்து நல்ல மணமாவும் இருந்துச்சு.